கமெண்ட் பார்த்தேன் நான். லேட்டாக போனாலும் சாப்பாடு மட்டும் கிடைச்சிட்டுதுன்னு சொல்லி. உண்மைதான். ஆனால் நான் கோயிலை விட்டு வரைக்கல 3:30 கூட சரியான சனம் சாப்பாட்டுக்கு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் மட்டும் வெயிட் பண்ணி கொண்டுண்டவங்க. நான் உண்மையிலேயே போவேக்கல சொல்லிட்டு தானே போனேன். நான் அம்மன் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி போய் காரை பார்க் பண்ணி நான் கையோடையே தேர் முன்னால நிக்குது. கார் பார்க்கு முன்னால தேர் நிக்குது. அதுலயே போய் தொட்டு கும்பிட்டேன் நான். அம்மன் என்ன தேடி எனக்கு பக்கத்திலேயே வந்தவா. போன உடனே கும்பிட்டுட்டு அம்மன் ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொண்டு அப்படியே நடந்து போய் சாப்பாட்டு கொண்டே நான் வெயிட் பண்ணி நின்று நான் ஒரு 5 நிமிஷம் நின்றுப்பேன் நினைக்கிறேன். காருக்குள்ள வச்சு சாப்பாடு கொடுத்துருந்தவங்க. அதுவும் நான் நினைக்கிறேன் ஏதாச்சும் நேர்த்தி கடனுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது. காருக்குள்ள வச்சிருந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்க. நல்ல டேஸ்டா இருந்தது குலசாதம். ஸோ எந்த அதிர்ஷ்டம் அந்த சாப்பாடை கண்டுட்டேன் நான். யாரோ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு இந்த காதுல விழுந்து அடிச்சு ஓடி போய் அதுல நின்று 5-10 நிமிஷம் நின்றுப்பேன் நினைக்கிறேன். அதுல நின்று வேண்டின சாப்பாடு தான் அந்த சாப்பாடு. அதுதான் எனக்கு உடனே கிடைச்சது. ஆனா நான் கோயில் சாப்பாடு வேண்டி சாப்பிடுறதா இருந்திருந்தா மணித்தியாலம் 2-3 மணித்தியாலம் எல்லாம் நொண்டவியாக்கள். அவ்வளோ வெயிட்டிங் டைம். பட் நான் கொடுத்து வச்சேன் நான். என்னத்தை தேடி போனோ அது என்ன தேடி வந்துட்டுது. ஓகே, நன்றி, வணக்கம். தலைக்கு அடிக்குது, பசிக்குது, 10 மணி ஆச்சுது. இரவு என்ன சாப்பாடு செய்யணுமன்றது யோசனை வேற. இப்ப சாப்பிட்றத விட என்னத்தை சமைக்கிறதுன்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு, மனசட்ட பிரச்சனை.